ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாலி vlogs with பிரணவ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷிம்லாவோட செகண்ட் டே, பட் நம்மளோட ட்ரிப்பு பிரகாரம் இது வந்து தேர்ட் டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து கந்தகாட் பக்கத்தில் இருக்கிற பேலன்ஸ் பிளேசஸ் எந்தெந்த பிளேசஸ்லாம் நேற்று போகலையோ அதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு கந்தகாட் பக்கத்தில் பிளேசஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து இங்கேயே அந்த இன்னொரு ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரெசார்ட் பக்கத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேஸ் கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம், இந்த பேலன்ஸ் பிளேசஸை நாங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து அந்த ரெசார்ட்டுக்கு போவோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறோன்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பிளேசஸ் பார்க்க கிளம்ப வேண்டியதான். பாருங்க, செம்ம ப்ரீஸ் அடிச்சிட்டு இருக்கு. இங்கே செம்ம கூலாக இருக்கு. வெயில் அடிக்குதுன்னு பேர் தான், இருந்தாலும் சில்லுன்னு காத்து அடிச்சிட்டு இருக்கு. இப்போ இங்கே நேற்று வந்து பாத்தீங்கன்னா செயில் அப்படின்ற ஒரு ஊர் பக்கம் போயிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோட்டலா அப்படியே ஆப்போசிட் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற பிளேசஸ் எல்லாம் போறோம். பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கிங் பக்கத்துல வந்தாச்சு. ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ல ஏறினதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். Feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet. Damn, ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute. I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. And this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting. And I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things. But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? My strife, my right to fight, to die on. And this is my game to play, to claim a brand new name. And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared? Where
இங்கே திருப்பி வந்துட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்னைக்கு எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா மோகன் சக்தி நேஷனல் ஹெரிடேஜ் பார்க்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்கு. ஸோ அந்த பார்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போக போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கந்தகாட்ல இருந்து அந்த மோகன் சக்தி நேஷனல் ஹெரிடேஜ் பார்க் இருக்குல்ல, அந்த பார்க் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 28 மினிட்ஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 12.5 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி மோகன் சக்தி நேஷனல் ஹெரிடேஜ் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த ஊரை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கந்தகாட்டுக்கு வந்திருப்போம் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மோகன் ஹெரிடேஜ் நேஷனல் பார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் போகணும். இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா சிம்லா மணாலி ட்ரிப் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸிமம் லோக்கல் வண்டியை ஹையர் பண்ணிக்கோங்க. நீங்க மேப் போட்டு ஒரு இடத்துக்கு போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு சில இடங்கள் உங்களால மேப் வச்சுக்கிட்டு போக முடியும், ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டேமேஜா இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியா போக முடியாது, சுத்திட்டு போகணுன்ற மாதிரி வழி இருக்கும். ஆனா மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்து வழி காமிக்காது, உங்களுக்கு அந்த வழியில தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மேக்ஸிமம் லோக்கல் சைட் சீயிங்க்கு நீங்க லோக்கல் வண்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேப் போட வேண்டிய அவசியமா வராது. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு சன்செட் பாயிண்ட்ன்றது அப்படியே மெயின் ரோடில் தான் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜஸ்ட் ரோட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது சன்செட் பாயிண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சன்செட் பாயிண்ட் இருக்குங்க. அங்கே வந்திருக்கிறது வந்து கந்தகாட்டில் இருக்கிற சன்செட் பாயிண்ட்டு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சன்செட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதே நீங்கள் வந்து ஷிம்லா ஆப்பில் போனீங்கன்னா அங்கே கூட ஒரு சன்செட் பாயிண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கே கந்தகாட்டில் ரூம் போட்டுருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே சன்செட் பாயிண்ட்டை பார்க்க வந்திருக்கோம். அந்த மாதிரி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த வியூ. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலப்பா, பாருங்க செம்மையாக இருக்குங்க. என்ன இப்போ இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல, ஆனால் தான் நிறைய இடத்துல கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனாக தான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கூட இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த பிரிட்ஜுக்கு தேவையான விஷயம்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் பிரிட்ஜு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதனோட திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க நிறைய. பரவாயில்ல, என்னது இது என்னச்சுன்றதுனால நல்லாவே போட்டு வச்சுருக்காங்க இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் எங்களுக்கு இருக்கிற பிளேசஸ் வந்து இன்னும் மேக்ஸிமம் 3 பிளேசஸ் தான். இங்கே வந்து மோகன் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது இங்கே. ஸோ அந்த பார்க்குக்கு போகிறோம். அதுக்கப்புறமா நமக்கு இருக்கிறது வந்து எங்களுக்கு என்னென்னா இதோட டேரெக்டாக வந்து ஒரு 2 டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த 2 டெம்பிள் தான். ஸோ இவ்வளோ தான் இங்கே பிளேசஸ். மற்றபடி அதாவது நாங்கள் இருக்கிற இப்போ கந்தகாட்டை சுற்றி இருக்கிற பிளேசஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பேலன்ஸ் பிளேசஸ் வந்து நான் மீதி இருக்கிற ஷிம்லாவில் இருக்கிற பிளேசஸ் வந்து நாங்கள் எப்போ போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னா, நாங்கள் நாளைக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஷிம்லாவுக்கு போகிறோம். நான் எப்படி போகிறேன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் ஷிம்லாவுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் இன்னொரு ரெசார்ட்டுக்கு போவோம். அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னொரு ரெசார்ட் வருது. 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த ரெசார்ட் வருது. ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷிம்லா பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு சில பிளேசஸ் தான் நாங்கள் சுற்றி பார்ப்போம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு நாங்கள் இப்போ அந்த ரெசார்ட்டுக்கு போயிடுவோம். நாளைக்கு இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் இதுலேருந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஷிம்லாவில் கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமிங் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் ஸ்னோ பார்க்கணும், என்னால் குளிர் தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வின்டர் சீசனில் வரலாம். இல்லை என்னால் ரொம்ப குளிர் தாங்க முடியாது ஆனால் வந்து நான் ஸ்னோ கொஞ்சம் இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வர வேண்டியதுன்னா ஃபெப்ரவரியில் வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா
தெரியல. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்னோ இருக்கா இல்லையான்றதை சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சன்செட் பாயிண்ட்டை பார்த்தோம்ல, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மார்னிங் டைமுங்க. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு உடனே யாரும் அப்படி சொல்லிடாதீங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி மார்னிங்கே இந்த இடத்த முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்டாக நாங்கள் பார்த்துட்டோம். நோ ப்ராப்ளம். இப்போ மார்னிங் பார்த்ததுனால இது ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட், ஈவினிங் பார்த்தா இது ஒரு சன்செட் பாயிண்ட், அவ்வளோதான் வித்தியாசம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரிடேஜ் பார்க்கை ரீச் பண்ணிடுவோம். ஸோ ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வாரத்தில் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு, கொஞ்சம் குளிர்ற மாதிரி தான் வந்து இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி எங்களுக்குமே இப்போ ஒரு விஷயம் நடந்ததுங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் கூகுள் மேப்பை வந்து நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க எங்களுக்கும் நடந்தது. தெரியாதனமா நம்பி தொலைச்சிட்டோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து வந்து சிம்லாவுக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கூகுள் மேப்பை நம்பாதீங்க. ஏன்னா வந்து டொக்கு ரோட்ல போய் நிற்கிட்டு விடுது. அதனால தயவு செய்து நீங்கள் வந்து வேணா என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏதாவது மேக்ஸிமம் லோக்கல் டிரைவர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை என்ன பண்ணுங்க, லோக்கல் டிரைவர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து உங்கள் டிரைவரை போய் பேசிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி இங்கே என்னென்ன இடங்கள் இருக்கு, எப்படிலாம் போகலாம், என்ன ஏதுன்றதை கேட்டுக்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்டேஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே நடக்கும். ஏன்னா நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ரீசனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மேப் நம்பாதீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க லோக்கலில் கேட்டுட்டு எப்படி போகணும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போய்க்கோங்க. பரவாயில்லைங்க, நல்லாவே கட்டியிருக்காங்க இடத்த, செமையாக தாங்க இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பாத்வேலாம் எப்படி அழகாக போட்டு வச்சிருக்காங்கன்னு. அதே மாதிரி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இந்த இடத்த கட்டியிருக்காங்கன்றத. இதை சுற்றி மலை இருக்கு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க, செமையாக இருக்குங்க. ஆனால் வியூ பாருங்களேன், சைடில் உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுதா, இருங்க நாங்கள் அந்த பில்டிங்குள்ளேயும் போவோம். அந்த பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பார்க் அவங்க எதுக்கு ஹெரிடேஜ் பார்க்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க்கோட சென்டர்ல ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் உள்ள வந்து போனீங்க இந்து காட்ஸோட ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு ஹெரிடேஜ் பார்க் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதை சுத்தி ஒரு சின்ன பார்க் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருக்காங்க. பட் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு தாங்க தெரியுது. சைட்ல எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்டெனன்ஸ் நல்லாவே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது. இங்க பீஸை பாத்தீங்கன்னா சமைச்சிலுன்னு இருக்கு. ஆக்சுவலா கையெல்லாம் அப்படியே விரைச்சு போகுது. இங்கே நாங்கள் எங்கே இருக்கோம்னா இப்போ வந்து மலை கொஞ்சம் கீழே இருக்கும். இதுக்கே சம பிரீஸ், சில் பிரீஸ் பார்த்தீங்கன்னா பேக்லாம் பாருங்க. பாருங்களேன், இதான் அந்த சென்டர்ல உள்ள பில்டிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க பில்டிங்குள்ள தான் இப்போ வந்து நாங்க போறோம். ஆக்சுவலா இந்த பார்க்கை வந்து பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய், ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கை ஓபன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த பார்க்கை எப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 1, 2002ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கை ஓபன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னு மட்டும் நீங்களே கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லிடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட கேட்டா செருப்பு போடுறதுக்குன்னு சொல்றாரு. ஏன்னா இவருக்கு மட்டும் தான் ஹிந்தி தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வாட்டி நாங்க வந்தது கரெக்டான டைம்னு நினைக்கிறேங்க. செம்ம காலியா இருக்கு எல்லா இடமும் பாத்தீங்கன்னா. அதான் அதுவும் இப்ப நான் வந்து வந்திருக்கிறது மண்டே வேற, அதுக்காகவே இன்னும் கொஞ்சம் இங்க காலியாவே இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள போயிட்டு இருக்கோம். ஸோ பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் வச்சு தான் இந்த இடம் ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்களேன் செமையா இருக்குங்க. ஆனா உண்மையிலேயே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த கேட்டுக்குள்ள போக வேண்டியதான். உள்ள எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. நான் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காமிக்கிறேன். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வெளியில வந்து எடுக்கிறேன். ஸோ பாருங்களேன், வெளியில எல்லாம் இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா நீங்க உள்ள போக வேண்டியதான். உள்ளுக்குள்ள ஆக்சுவலாக வந்து வீடியோகிராஃபி ப்ரோஹிபிட்டட். அதனால நான் வந்து உள்ளுக்குள்ள வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். ஜஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகிறப்ப மட்டும் வீடியோ எடுத்திருப்பேன்.
ஸோ உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்து மெத்தாலஜியோட காட்ஸ்லாம் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சிவா, விஷ்ணு அவங்கள பற்றி தான் உள்ள வச்சிருக்காங்க ஃபுல்லாக. ஆனால் இந்த பில்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு மோகன் பார்க்ல தாராதேவி டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 54 மினிட்ஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 29 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு மோகன் பார்க்ல இருந்து தாராதேவி டெம்பிள். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க தாராதேவி டெம்பிள் இங்க இருந்து நாங்க எப்படி போறோம் அப்படின்னா கந்தகாட் போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தாராதேவி டெம்பிள் போகணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தாராதேவி டெம்பிள் இருக்கிறது உங்களுக்கு வந்து கந்தகாட் டு ஷிம்லா போற ரூட். சோ இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஆப்போசிட். நாங்க இங்க இருந்து நாங்க இப்ப கந்தகாட் போயிட்டு அங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தாராதேவி டெம்பிளுக்கு போகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கந்தகாட்டுக்கு வந்தாச்சு. சோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷிம்லா சைடு போகணும், நம்ம தாராதேவி டெம்பிள் போறோம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கந்தகாட்ல இருந்து தாராதேவி டெம்பிள் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஆகும்னா 16.8 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும். நீங்க வந்து தாராதேவி தெரியுதா அந்த ரோடு தான் இப்போ நாங்கள் வந்தோம் இங்கே வரைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராதேவி டெம்பிளுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏறி நம்ம டெம்பிளுக்கு வந்து ஆக்சுவலா போகணும். அதே மாதிரி ஆக்சுவலா ஷிம்லால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினுமே இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின்ல நீங்க வரீங்கன்னா கூட நீங்க தாராளமா தாராதேவி டெம்பிளோட டைரக்ட் ஸ்டாப்பிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இறங்கலாம். ஏன்னா தாராதேவி டெம்பிள்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஸோ நீங்க அந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தாராதேவி டெம்பிள் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் லெவல்ல இருந்து 7200 ஃபீட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு நீங்க ஷிம்லா டவுன்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் 11 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்கு வர்றதுக்கு. உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு பில்டிங் தெரியுது, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் டெம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் போகணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க மேலே ஏறி வந்தாச்சு. உள்ள போயிட்டு தர்ஷனம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல பேசுறேன். உங்களுக்கு பின்னாடி அந்த மவுண்டன்ல வந்து ஏகப்பட்ட பில்டிங்ஸ் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ஷிம்லா டவுன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாம இப்போ ஷிம்லா டவுனுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கோம். பாருங்க எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க அங்க. சூப்பரா இல்லை? ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பிளேஸ் தான் போக வேண்டியது இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து டேரெக்டாக நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். ஏன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் எங்கள் ஹோட்டலு. ஸோ இங்கே டேரெக்டாக ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நீங்கள் வந்து இங்கேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் டேரெக்டாக வந்து ரூமுக்கு போக வேண்டியது தான். இந்த வீடியோவில் நான் போன பிளேசஸில் உங்களுக்கு என்ன பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் ஒரு சூப்பரான டிசைன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குங்க. ஆனால் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அந்த ட்ரிப் வந்து முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து மார்னிங் கிளம்பி நாங்கள் வந்து ஷிம்லாவுக்கு போவோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்னொரு ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அந்த ரெசார்ட்டுக்கு நாளைக்கு நாங்கள் போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இப்போயோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் போன பிளேசஸ் நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரணவாதித்யா.